ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பில் பிறந்த இறை குலமே, அன்பினை காத்து அருள்வளர்ப்போமே, அருள்வளர்ப்போமே. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பிறந்தை. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பிறந்தை. பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும். பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும். அன்பில் பிறந்த இறை குலமே, அன்பினை காத்து அருள்வளர்ப்போமே, அருள்வளர்ப்போமே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் ஒப்புக் கொடுப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankanni. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் 43 4, 5 ஆகிய வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நெஞ்சே, நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. ஆண்டவரை நம்பி இந்த ஆலயத்திலே குழுமியிருக்கிற நாம் கலக்கமுறாமல், வருத்தப்படாமல், நம் மனதிற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கடவுள் கண்டிப்பாக தருவார் என்ற விசுவாசத்தோடு இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய இறைவா, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மாலன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினாலே அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ராயலரிடையே தொழுநோயாளிகள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ராயலரை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ராயல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ராயல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ராயல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ராயல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ராயலில் ஓர் இறைவாக்கினார் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தன் குதிரைகளுடனும்
தேருடனும் எலிசா வீட்டு வாயிலின் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும், நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீ செய்வதற்கு என்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலரை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 42 பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. களிமான் நீருடைக்காக எங்கே தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக எங்கே தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. மொழியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது உறைவிடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன்.
தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியதாவது: நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. திருப்பாடல் 34:10 இறைவிசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, சிரியா நாடு மிக பலம் வாய்ந்த நாடு. அந்த நாட்டின் படையின் தளபதியாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். அப்படி இருந்த நாமான்
வலிமை மிக்க வீரனாக பல வெற்றிகளை தன் நாட்டிற்கு கொண்டு வந்த போதும் அவன் மனதுக்குள்ளே தான் ஒரு தொழுநோயாளி என்கின்ற அந்த போராட்டம், அந்த கவலை இருந்து கொண்டே இருந்தது. இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமையாக அழைத்து செல்லப்பட்ட சிறுமி வாயிலாக கேள்விப்பட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வருகிறான். அவன் அப்படி வருகின்ற போதே ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, நாம் ஏன் அதை கேட்கணும் அப்படின்னா நினைக்கலாம். மிகுந்த ஆசையோடு வருகிறான், எப்படியாவது நம்ம நோய் சரியாயிடும். அப்போனா பல இடங்களுக்கு போய் அவன் பார்த்துருப்பான், பெரிய பெரிய ஆளுங்களாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு போயிருப்பான். கடைசியாக அந்த குழந்தை சொல்லு, இதையும் கேட்டுருவோம். தன்னுடைய உயர்ந்த நிலையை, உயர்ந்த பதவியை விட்டுவிட்டு இஸ்ரேல் தேசத்தை நோக்கி வருகிறான். அங்கே வர்றாரு, இறைவாக்குனர் சொல்றார், போய் யோர்தான்ல நீ மூழ்கி எழு. முதல்ல அவனுடைய அந்த உயர்ந்த பதவியை தூக்கி வீசிட்டு வந்தான். சரி நம்ம போவோம். ஆனாலும் அவனுக்கு தன்னுடைய நாட்டில் இருப்பதை விட உயர்ந்த நதிகள் இந்த நாட்டில் இருக்க போதா அப்படின்னு கோபத்தோட திரும்ப வந்துடுறான். தன்னுடைய உயர்ந்த பதவிக்கு மேலாக நம்பி வந்த அவன், ஆனால் தன் நாட்டை விட பெருசு எதுவும் இல்லை அப்படின்ற மனநிலையில் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் வேலைக்காரர்கள் சொன்ன பிறகு போய் மூழ்கி எழுந்தான். சிறு பிள்ளையின் உடலை போல அவன் உடல் மாறியது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நம்முடைய உயர் பதவிக்கும் மேலாக, நாம் வாழுகின்ற இடத்திற்கு மேலாக, அனைத்திற்கும் மேலாக உயர்ந்தவர் ஆண்டவர் என்ற மனநிலை வருகிற போதுதான் ஆண்டவரின் அற்புதங்கள் நம்முடைய வாழ்விலே நடக்கும். மத்தேயு நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். என்னுடைய பதவிக்கு மேலே, நான் வாழ்கிற இடத்துக்கு மேலே, என்கிட்ட இருக்கிற சொத்து சுகத்து எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நாம் நினைக்கிற போது தான் ஆண்டவர் அளவில்லாத அதிசயங்களை நம்முடைய வாழ்விலே செய்ய தொடங்குகிறார். நாமான் அப்படி நினைத்தார். ஆனால் பரிசேயர் சதுசேயர் அப்படி நினைக்கல. சொந்த ஊர்லேயே இயேசுநாதரை ஏற்றுக்க மாட்டான். அவர் பேசுகிற அந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்டு பாராட்டுறான். ஆனால் நான் உன்னை ஏற்றுக்க முடியாது. ஊருக்கு வெளியே இழுத்து சென்று கொல்ல பார்த்தார்கள். அவனுக்கு அவன்தான் பெருசு, பரிசேயருக்கு நான் தான் பெருசு, எனக்கு அப்புறம் தான் கடவுள். அந்த மனநிலையில் தான் அவன் வாழ்ந்தான். நாம் எல்லோருக்கும் மேலானவர் நம்மை படைத்தவர். மார்க் நற்செய்தியிலே 10வது அதிகாரத்திலே 46லிருந்து 52 முள்ளுடைய பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இயேசு எரிக்கோ நகரை விட்டு வெளில வர்றாரு. ஒரு பார்வை இல்லாத ஒரு பிச்சைக்காரன் பர்த்திமேயு இயேசுநாதர் தான் போறான்னு கேள்விப்படுறான். நிறைய கூட்டம் இருக்குது, அவனுக்கு நிறைய பிச்சை எடுக்கலாம். ஆனால் அவன் மணலில் எங்கே மாறுது பாருங்க. இயேசுதான் செல்கிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினான். கூட்டத்தில் இருக்கணும், ஐ வாய மூடுறா பேசாம இரு என்று அதட்டினார்கள். ஆனால் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினான். அவன் நோக்கம்லாம் இங்கே நிற்கிற கூட்டம் கிடையாது. இந்த கூட்டத்துக்குள்ள போற எல்லாத்துக்கும் மேலான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை நாம விட்டுறக்கூடாது. அப்படித்தான் அவர் கத்தினார். இயேசு அவனை அழைத்து சுகப்படுத்துகிறார். லூக்காஸ் நற்செய்தியிலே 10வது அதிகாரத்திலே 38லிருந்து 42 முடிய உள்ள பகுதி. மார்த்தா மரியா வீட்டிற்கு
இயேசு உணவருந்த செல்லுகிறார். மார்த்தா பல காரியங்களை பற்றி பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். மரியா இயேசுநாதருடைய காலடியில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. இயேசுநாட்ட மார்த்தா சொல்றாங்க, பாருங்க, என்னை தனியா விட்டா என் சகோதரி. இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறார். ஏன் கண்டதையும் போட்டு மனசு குழப்புகிறார்? தேவையானது ஒன்றே. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வா, வந்து இது மாதிரி உட்காரு. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். மரியாவுக்கு தெரிஞ்சிச்சு, சமைச்சு பெருசா விருந்து செய்யறதை விட அது எல்லாத்துக்கும் மேலே இந்தா இருக்கிறார் இயேசுனார், இவர் பெரியவர். நாமளும் பல நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன், இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழிதான் அப்படின்னு போயிடுறோம். அப்படி கிடையாது. முதல்ல கடவுளே நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க, அதுக்கப்புறம் நான் செய்கிற வழி எல்லாத்தையும் செய்கிறேன். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து நம்ம கடவுள் விட்டு வழி தான் அப்படி சொல்ல முடியாது. அது விசுவாசம் கிடையாது. அது அற்புதத்தை நமக்கு பெற்றுத்தராது. கடவுள் இருக்கிறாரு, நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன். பலவற்றை பட்டு கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. இது நடக்குமா, அது நடக்காதா, இது எப்படி ஆகும், அது அப்படி ஆகும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. மரியாவை போல ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து விட்டு நீங்க செல்லுகிற போதெல்லாம் நீங்க நடக்கிறத கடவுளே செஞ்சு கொடுத்துருவார். அருளப்ப நற்செய்தியிலே 20வது அதிகாரத்திலே முதல் 18 வசனங்களில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இயேசுனாரு இறந்துட்டாரு, கல்லறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்த மகதலா மரியா வாரத்தின் முதல் நாள் போய் கல்லறையை பார்க்குது, இயேசுனாரை காணா. ஓடி போய் சீடர்கிட்ட சொல்றது. எல்லாம் வர்றாங்க, வந்து பார்க்குறான். பேதுருவும் யோவானும் பார்க்குறாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்ப போயிட்டாங்க. இயேசுனாருடைய உடல் அங்கே இல்லை. ஆனால் இந்த அம்மா எங்கேயுமே போகல, அங்கேயே சுற்றி அழுதுகிட்டே இருக்குது. சீடர்கள் வந்தாங்க, பார்த்துட்டாங்க, போயிட்டாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த அம்மா யோசிக்கலை. அங்கேயே சுற்றி அழுவுது. வானதூதர்கிட்ட பேசுது. அது வானதூதர்னு தெரியல அதுக்கு. இயேசுநாட்ட பேசுது. அவள் தோட்டக்காரன் நினச்சி பேசுது. என் ஆண்டவரை காணாம், யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். திரும்ப இயேசுநாதர் அவரை அழைத்த போது ரபூனி, மரியா என்று அழைத்த போது ரபூனி என்று அவர் பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு அவரை பார்த்து, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. வேற யாராவது பார்த்து எங்கேயாவது கடவுள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரா? ஏன் என் மேல இவ்வளவு பாசமா இருக்க? ஏன் என் மேல இவ்வளவு விசுவாசமா இருக்கிற? என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. நாம் மரியாவை போல இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். மகதலா மரியாவை போல கடவுள் தான் எனக்கு முதல்ல, அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன். நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் கவலைப்படணும் என் பிரச்சனையை பற்றி? கடவுளே பார்த்துக்குவார். அந்த பர்த்திமேயை போல தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி துணிவோடு நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே 4வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய கடவுளின் அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், என்னை படைத்த கடவுள் எனக்காக இருக்கிறார் என்ற துணிவோடு வாழுங்கள். அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்து கொடுப்பார். இதயம் பாடும் இனிய பாடல்
இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக. ஈகத்தில் காடும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கையை உமக்கு தருகின்றோம். இதையே நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருளடையாளமாக நிறைவுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனத்தை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கிறீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
ஆகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். என் மக்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அவர்களது வாழ்க்கை நீர் வளமிக்க தோட்டம் போல் இருக்கும் என்று எரேமியா புத்தகத்திலே 31வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற எங்கள் அன்பான கடவுளே, இதோ இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகள் எத்தனையோ ஏக்கத்தோடு செபித்துக் கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக, குடும்ப நன்மைகளுக்காக, வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீருவதற்காக, உடலில் உள்ள வியாதிகள் எல்லாம் அகழுவதற்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக எத்தனையோ காரணங்களை சொல்லி ஏக்கத்தோடு செபித்துக் கொண்டிருப்பார்கள். என் ஆண்டவர் என் ஆரோக்கியத்தாய் என்னுடைய ஆசையை, என்னுடைய ஏக்கத்தை நிறைவேற்றி தருவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லோருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீர் வளமிக்க தோட்டம் போல் இருப்பதாக. தூதரோ வானதூதரோ அல்ல, கடவுளே தன் மக்களை நேரடியாக விடுவித்தார், துன்பங்கள் அனைத்திலும் இருந்து மீட்டார் என்று ஏசாயா புத்தகத்திலே 63வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் அன்பான கடவுளே, இந்த நாளிலே செபிக்கிற எல்லோர் படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் உடைய பீடத்திலே நாங்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தூதரோ வானதூதரோ அல்ல, நேரடியாக
நீரே எங்களுடைய துன்பங்களிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும் என்று மத்தேயு நற்செய்தி 20 அதிகாரத்திலே 33வது வசனத்திலே ஜெபித்த அந்த பார்வையற்றவர்களைப் போலவே நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடல் வியாதியால் பாதிக்கப்பட்டு என் ஆண்டவர் சுகப்படுத்துவார், என் ஆரோக்கியத்தாய் என்னை தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்துவார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லோரையும் கண்ணோக்கியறலும். ஆண்டவரே, என்னை தொட்டருளும், ஆண்டவரே என்னை சுகப்படுத்தியருளும் என்று ஜெபித்த அந்த குருடர்களைப் போலவே நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொட்டருளும், ஆரோக்கிய மாதாவை தொட்டருளும் என்று சொல்லி ஜெபிக்கிற எல்லோரையும் கண்ணோக்கியருளும். பரிவு கொண்டு அந்த குருடர்களை தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்திய ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களை ஆசீர்வதித்து தொட்டு எல்லா நோயிலிருந்தும் எங்களை சுகப்படுத்தியருளும். மேலும் உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. இனிவாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. இனிவாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் எனக்காகவே, என் சொந்தம் நீயாக என் வாழும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடி. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். உமது திருவிருந்தில் பங்கேற்ற நாங்கள் அனைத்திற்கும் மேலாக நீர் எங்களை வழி நடத்துகிறீர் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் ஆரோக்கிய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் ஆரோக்கிய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம்.